ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் 1962 வருஷம் வெளிவந்த திரைப்படம் தான் காத்திருந்த கண்கள் அப்படிங்கிற திரைப்படம். ததிநேனி பிரகாஷ் ராவ் அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி, எம்.ஆர். ராதா, எஸ்.வி. ரங்காராவ், பண்டரிபாய், எஸ்.என். லக்ஷ்மி, ராகவன், பி.டி. சந்தானம், கரிகோல் ராஜு, பாலாஜி, கோபாலகிருஷ்ணன் என்று பல அற்புதமான நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி ஆகியோர் தான். இந்த காத்திருந்த கண்கள் திரைப்படத்துடைய திரைக்கதையை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல எழுத்தாளரான ஜெயகாந்தன் அவர்கள் தான். சாவித்ரி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடிப்பதற்கு எளிதாக இந்த திரைக்கதையை அமைச்சார் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு அபூர்வமான தகவல். இந்த காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதின அனுபவம் பற்றி ஜெயகாந்தன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி எம்ஜிஆருக்கு இணையாக நடிகர் திலகமும் அவர் நடிக்கும் படங்களின் கதைகளை தேர்வு செய்யும் மாபெரும் நட்சத்திர அந்தஸ்தில் இருந்தாங்களாம். ஒரு நாள் இந்த படக்குழுவினர் ஜெயகாந்தன் அவர்களை வங்காள படத்தை பார்க்க வேண்டி அழைச்சாங்களாம். ஜெமினி கணேசன், சாவித்ரி அவங்களும் வராங்க, நீங்களும் அவசியமாக வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு அழைச்சாங்களாம். சாவித்ரி அவர்கள் அன்று மாலை படத்தை பார்ப்பதற்கு ஒரு மினி தியேட்டருக்கு வந்தாங்களாம். ஜெமினியும் கூட வந்திருந்தாராம். அந்த வங்காள படத்தில் கதாநாயகிக்கு இரட்டை வேடம். ஒரு நடிகைக்கு அப்படிப்பட்ட கதைகள் அதிகம் பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு பிரபல நடிகையும் நடிகரும் பார்த்து ஒரு கதையை சிலாகித்து விட்டால் அநேகமாய் தயாரிப்பாளர்களின் எண்ணமும் அவர்களோடு இயந்து போகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாரு. பின்னர் ஜெயகாந்தன் அவர்கள் எழும்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு எதிரில் உடுப்பி ஹோட்டலில் ஒரு அறையை எடுத்து தங்கி வங்காள படத்தை தழுவி எழுதி தந்தது தான் காத்திருந்த கண்கள் அப்படிங்கிற பெயரில் தயாரானது. அதை ரிலீஸ்க்கு முன்னாடி தயாரிப்பாளர்கள் ஜெயகாந்தன் அவர்களையும் அழைத்து திரையிட்டு காட்டினாங்களாம். இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவத்தை ஜெயகாந்தன் அவர்கள் அவருடைய ஆர்டிக்கலில் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த காத்திருந்த கண்கள் திரைப்படத்துடைய வெற்றிக்கு ஒரு காரணம் படத்துடைய ஒளிப்பதிவு அப்படின்னு சொன்னால் அதை யாராலையும் மறுக்க முடியாது. அந்த வகையில் இந்த காத்திருந்த கண்கள் திரைப்படத்துடைய ஒளிப்பதிவாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல் கோஷ் அவர்கள் தான். இவர் அடிப்படையில் சினிமா ஒளிப்பதிவாளராக இருந்திருக்காரு மற்றும் 3 திரைப்படங்கள்லையும் தமிழை இயக்கியிருக்காரு. கொல்கத்தாவை சேர்ந்த அவரை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்தவர் பழம்பெரும் இயக்குனர் கே. சுப்பிரமணியம் அவர்கள். 1937 வெளியான அவரது பாலயோகினி படத்தில் கமல் கோஷ் உதவி ஒளிப்பதிவாளராக பணியாற்றியிருக்காரு. 1937 உதவி ஒளிப்பதிவாளராக பணியாற்றவர் அடுத்த வருஷமே அனாதை பெண் படத்துக்கு தனியாக ஒளிப்பதிவு செய்தார். அவரது கேமரா கோணங்களும் ஒளி அமைப்பும் திரையுலகினரை கவர அடுத்தடுத்த வாய்ப்புகள் தமிழ், தெலுங்கு என 2 மொழிகளிலும் கிடைச்சன. அவர் ஒளிப்பதிவு செய்த திரைப்படங்களில் முக்கியமான சில ஹரிச்சந்திரா, கச்ச தேவயானி, சந்திரலேகா, அபூர்வ சகோதரர்கள், பூங்கோதை, அமரதீபம், நல்ல தீர்ப்பு, காத்திருந்த கண்கள். 1953 பரோபகாரம் என்ற படத்தை ஜி. வரலட்சுமி சாவித்ரி நடிப்பில் இயக்கியிருக்காரு. அதே வருஷம் அவரது இயக்கத்தில் ரோஹிணி என்ற படமும் வெளியானது. கவிஞர் கண்ணதாசனிடம் பலரும் உதவியாளராக இருந்து வந்திருக்காங்க. அதில் மிகவும் முக்கியமானவராக இருந்தவர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். கண்ணதாசன் பாடல்களை சொல்ல சொல்ல அதை பஞ்சு அருணாச்சலம் அருகில் அமர்ந்து எழுதுவார். கண்ணதாசன் பாடல் வரிகளை மிகவும் வேகமாக கூறுவாராம். அவருக்கு ஈடு கொடுத்த பஞ்சு அருணாச்சலத்தால் எழுத முடியாது அப்படிங்கிறதுக்காக சில வார்த்தைகள் மட்டும் குறிப்பு போல எழுதி வைப்பாராம். இவ்வாறு கண்ணதாசன் வேகமாக கூறும் பாடல் வரிகளை குறிப்பு போல எழுதி வைத்து அதன் பின் அதை நிரப்பிக் கொள்வாராம். இந்த நிலையில் கண்ணதாசன் ஒரு பாடலை கூற அதனை பஞ்சு அருணாச்சலம் தவறாக எழுதிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் எழுதிய பாடல் ஓடம் நதியினிலே என்ற பாடல். இந்த பாடல் காலத்துக்கும் ரசிக்கப்படும் பாடலாக அமைஞ்சது. இந்த நிலையில் இந்த பாடலை எழுதிய போது கண்ணதாசன் ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே என்று கூறினாராம். அதனை குறிப்பெடுத்த பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே என எழுதிவிட்டாராம். அதன் பின் அந்த பாடலை ரெக்கார்ட் செய்த பிறகு கண்ணதாசன் அந்த பாடலை கேட்டு பார்த்தாராம். அப்போது ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே என வந்தவுடன் பஞ்சு அருணாச்சலத்தை அழைத்து நான் கரையினிலே என்று கூறியதை தரையினிலே என எழுதிவிட்டாயா என திட்டினாராம். நாம் தவறு செய்து விட்டோமே என வருந்தினாராம் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். நமது காலத்தில் நவீன தொழில்நுட்பங்கள் இருப்பதனால
ஒரு முறை பாடலை தவறாக ரெக்கார்ட் செஞ்சுட்டா எந்த இடத்துல தவறு நடந்திருக்கோ அந்த இடத்தை மட்டும் நீக்கிவிட்டு தேவையான ஒன்றை உருவாக்கி அந்த இடத்துல நிரப்பிடலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த தொழில்நுட்பம் எல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால மறுபடியும் முதல்ல இருந்து ரெக்கார்ட் செய்ய முடியாது. இதனால் நஷ்டமும் ஏற்படும் என்பதை காரணமாக கொண்டு அப்படியே விட்டுவிட்டார்களாம். இந்த தகவலை கண்ணதாசனின் மகனான அண்ணாதுரை கண்ணதாசன் ஒரு வீடியோவில் பகிர்ந்திருக்காரு. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இந்த பாடலை ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே என்றுதான் ரசிகர்கள் எல்லாருமே இன்று வரை பாடுறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.